வணக்க நண்பர்களே, வெல்கம் டு அவர் எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் யூடியூப் சேனல். இது நம்ம சேனலோட இன்ட்ரோ வீடியோ. நாம் இந்த சேனலில் நான் ஒர்க் பண்ணுற ப்ராஜெக்டில் வர்ற எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங் ஒர்க்குகளை நீங்கள் தெரிஞ்சிக்க வீடியோவை அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். அதாவது எந்த மாதிரியான வீடியோஸ் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளாட்ஸ் ஒயரிங், டிபி ட்ரெஸ்ஸிங், கேபிள் லேயிங், லைட் ஃபிக்ஸிங், transformer yard and DG yard works, panel installation, street light installation, internal plumbing work, CP sanitary fixing, plumbing pipeline laying, swimming pool work. இதுபோல் ஒரு ப்ராஜெக்டில் வர்ற A to Z எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங் ஒர்க்குகளையும் அதில் வர்ற ப்ராப்ளம்ஸ் மற்றும் ரெக்டிஃபிகேஷன், அதே போல் நம்ம வீடுகளில் வர்ற சின்ன சின்ன எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங் ப்ராப்ளம்ஸை நாமளே எப்படி எளிமையாக சரி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். எனவே இந்த சேனல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடால வர்ற பெல் சிம்பலை கிளிக் செய்து ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸை நீங்கள் தவறாமல் பார்க்க முடியும். நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு எது போன்ற வீடியோஸ் வேணும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய அரசு கிரியேஷன் சேனலில் போஸ்ட் பண்ண வீடியோ. அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் சொன்னார், டெக் வீடியோவும் எலக்ட்ரிக்கல் வீடியோவும் ஒரே சேனலில் போடாதீங்க ப்ரோ, தனியாக போடுங்க, நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னார். நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுவீங்கன்ட்டு தான் எலக்ட்ரிக்கலுக்கு தனியாக ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுங்க. அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் யூடியூப் சேனல். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு HNS பம்பு, அதாவது ப்ரெஷர் பம்பில் ஹை கட் ஆஃப், லோ கட் ஆஃப், மேக்ஸிமம் செட் பாயிண்ட், லோ செட் பாயிண்ட், இது செட் பண்ணுறது எப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் இப்போ சொல்லித்தர போகக்கூடிய பம்போட மாடல் பார்த்திங்கன்னா 3 HNS மோட்டார் உள்ள பம்பு. அதோட மாடல் இது தான் பார்த்தீங்கன்னா தெரியும். VT3ன்னு இருந்தால் 3 பம்புன்ட்டு மீனிங்கு. இது KSP பம்பு, ஓகேங்களா? அதோட பேனல் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இந்த பேனலில் எடிட் பண்ணுறதுக்கு முன்னால் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா, கீழே ஆட்டோ மேனுவல் சுவிட்ச் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். தெளிவாக காட்டுறேன். ஃபஸ்ட்டு மேலே தெரிகிறது பேனலு. எகெயின் பம்பு 1ஓட ஆன் ஆஃப் சுவிட்சு, பம்பு 2ஓட ஆன் ஆஃப் சுவிட்சு எகெயின் இருக்குது. இது பம்பு 3ஓட ஆன் ஆஃப் சுவிட்சு. இது மெயின் ஆன் ஆஃப் சுவிட்சு. இது ஆட்டோ மேனுவல் சுவிட்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இது சென்டர் பொசிஷன், ஆஃப் பொசிஷனுக்கு பண்ணிக்கிங்க. எகெயின் பார்த்தீங்கன்னா பேனல் வாங்க. பேனல் ரைட் சைடு ஆரோ இருக்கலாம், ரைட் சைடு ஆரோவை ப்ரெஸ் பண்ணுங்கள். இல்லை 2 பவர் செட்டிங்ன்னு இருக்கு பாருங்கள், 2 செட் பண்ணுங்கள். 2 ப்ரெஸ் பண்ணதும் எகெயின் 2 பவர் சர்வீஸ்ன்னு இருக்குது, 2 ப்ரெஸ் பண்ணுங்கள். பாஸ்வேர்டு கேட்கும். இதோட பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா 3551. அது ஃபஸ்ட்டு எடிட் பண்ணுறதுக்கு 0 ப்ரெஸ் பண்ணோம். 0 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்படி பிளிங்க் ஆகும். 3551 அடிச்சுட்டு என்ட்ரு அடிங்க. என்ட்ரு அடித்து எகே ரைட் ஆரோ க்ளோஸ் பண்ணுங்கள். இப்போ நம்பர் ஆஃப் பம்பு 3 பம்பு இருக்குது. நீங்கள் நம்பர் ஆஃப் பம்பு உங்களுக்கு 2 வேணும்னா செலக்ட் பண்ணலாம். அதை எடிட் பண்ணிக்கு எகெயின் 0 ப்ரெஸ் பண்ணிவிட்டு பிளிங்க் ஆகும். 2 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 2 இருக்கும். இப்போ நம்ம 3 வச்சிடலாம். ஆல்ரெடி இதில் 3 தான் இருந்தது, 3 வச்சிடலாம். நம்பர் ஆஃப் பம்ப் 3, என்டர். இப்போ நமக்கு செட் பண்ண வேண்டியது மேக்ஸிமம் செட் பாயிண்ட், மினிமம் செட் பாயிண்ட், அதாவது ப்ரெஷர் எந்த பர்டிகுலர் ரேஞ்சில் இருக்குன்னு தான் நம்ம செட் பண்ண வேணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதையே ஃபஸ்ட்டு பார்ப்போம். ரைட் ஆரோ ப்ரெஸ் பண்ணுங்கள். இருக்குது செட் பாயிண்ட், பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. செட் பாயிண்ட் 3 இருக்குது. நான் இதை இப்போ எடிட் பண்ணுறேன். எடிட் பண்ணி எகெயின் 0 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பிளிங்க் ஆகும். இப்போ நான் 3, இது 3 இருக்கட்டும், 3.3 வைக்கிறேன். இப்போ என்ட்ரு அடிச்சேன்னா மேக்ஸிமம் செட் பாயிண்ட் செட் ஆகிடுச்சு.
சாரி, இது ஸ்டார்டிங் பாயிண்ட், செட் பாயிண்ட், மினிமம் பாயிண்ட் 3.3ல் வந்து பம்ப் ஆன் ஆகும். அடுத்த ரைட் ஆரோ ப்ரெஸ் பண்ணுங்கள். ஷட் ஆஃப் ஹெட் இருக்கு பாருங்க, இதுதான் வந்து மேக்ஸிமம் கட் ஆஃப் பாயிண்ட்டு. இதில் 0 ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி 6 இருக்குது, நான் அதை கொஞ்சம் எடிட் பண்ணிக்கிறேன். 5.6 5.4 வைக்கிறேன். 5. ஓகே, இப்போ என்ட்ரு அடிச்சாச்சு. இப்போ செட் ஆகிடுச்சு. இப்போ பேக் வர்றதுக்கு 8 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேக் வந்து ஹோம் பேஜ் வந்துடும். இப்போ நம்ம இருக்கிறது ஹோம் பேஜ் தான் பார்த்துட்ருக்கோம். இப்போது லாஸ்ட்டாக நம்ம மிடில் பொசிஷன், அதாவது ஆஃப் பொசிஷனில் வச்சதை ஆட்டோவுக்கு சேஞ்ச் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா மினிமம் செட் பாயிண்ட் வந்து 3. ஆன் ஆகிடுச்சு மோட்ரு. மினிமம் செட் பாயிண்ட் வந்து நம்ம 3.5 வச்சோம். மேக்ஸிமம் செட் பாயிண்ட் வந்து 5.4 வச்சோம். மினிமம் செட் பாயிண்ட்லேருந்து 0.5 பார் வந்து டவுன் ஆகும்போது தான் வந்து மோட்டர் ரன் ஆகும். மேக்ஸிமம் செட் பாரில் வந்து கரெக்டாக கட் ஆஃப் ஆகிடும். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் மினிமம் கட் ஆஃப் பாயிண்ட், மேக்ஸிமம் கட் ஆஃப் பாயிண்ட் செட் பண்ணோம். வேறு ஏதாவது உங்களுக்கு இந்த பம்பில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.